மாவட்ட ரீதியாக பயணம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துடைய எழுச்சிகள் பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அப்போ உடனே செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா, அங்கே ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டாக அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 10 ரூபாய் பாலாஜின்னு பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் தலைவரோட அன்பு இல்லை, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன, ஹாஸ்பிட்டலில் போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், அவ்வளவுதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க. அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்ற முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு.